ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹவுஸ் விங்ஸ் சேனல். வாங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிச்சனில் என்டர் ஆயாச்சு. பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு அடுப்பில். ஸோ நெக்ஸ்ட்டு சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தேங்காய் சட்னி, தோசை. ஸோ இதை தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. ஸோ இந்த குக்கர் இருக்குது இல்லையா, இதில் தான் வந்து சாம்பார் பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக பண்ணக்கூடிய சிறுபருப்பு சாம்பார். இதுக்கு அதுக்குள்ளே பொங்கல் விசில் வர போகுது, ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு 2 காய் சிறுபருப்பு, ஒரு 2 காய் போட்டுக்கோங்க. இந்த குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே போட்டு வதக்கிட்டு, இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ இது கூடவே இந்த பருப்பு கழுவி போட்டுருங்க. இதுக்கு தேவையான தண்ணி. ஸோ அந்த குக்கரில் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு, 2 ஸ்பூன் நெய், ஜீரகம், மிளகு. நான் வந்து மிளகு வந்து பொடியாக போட்டுருவேன். கருவேப்பிலை, பெருங்காயம், முந்திரி இது எல்லாத்தையுமே போட்டு தாளித்து கொட்டிடுங்க. இதை கிளறி விட்டாச்சு. பொங்கல் ரெடி. இது குயிக்காக ஒரு தேங்காய் சட்னி பண்ணிடலாம். கூடவே தோசை. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பொங்கல், சாம்பார், தேங்காய் சட்னி, தோசை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார் மோர் ரெசிபீஸ். தேங்க்யூ.